வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழகத்தில் அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. 234 தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 300 கம்பெனி துணை ராணுவ படைகள் குவிப்பு. கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் தர்ணா போராட்டம். வாக்குக்காக பணம் கொடுப்பவர்களை பிடித்துக் கொடுத்தாலும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு. கரூர் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்த 52 குக்கர்கள் பறிமுதல். பறக்கும் படையை கண்டதும் சம்பந்தப்பட்டவர்கள் குக்கர்களை கீழே போட்டுவிட்டு ஓட்டம். திமுக 200 தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி அமைக்கும். கொளத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள தென்கொரிய அதிபருடன் நடிகை பிரியங்கா மோகன் சந்திப்பு. மேட் இன் கொரியா திரைப்படத்தை பார்த்து பாராட்டியதாக நிகழ்ச்சி. மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கில் தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹார்முஸ் ஜலசந்தியில் 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல். அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குவதில் சிக்கல். கோவை தெற்கு தொகுதியில் மட்டும் 200 கோடி செலவு செய்துள்ளார் செந்தில் பாலாஜி. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருச்சூர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 13 தொழிலாளர்கள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 5 பேர் நிலைமை கவலைக்கிடம். காயமடைந்த 40 பேர் திருச்சூர் மருத்துவமனையில் அனுமதி. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு ரூபாய் 8000 கூப்பன் விநியோகித்த திமுகவினர் மீது வழக்கு பதிவு. நான் விருதாச்சலத்தில் வீடு வாங்கி இங்கே தங்கி விருதாச்சலத்தின் மகளாக இருப்பேன். விருதாச்சலத்தில் சாலையோர வியாபாரிகளிடம் பிரேமலதா வாக்கு சேகரிப்பு. பாசிச சக்தியையும் அடிமை கூட்டத்தையும் வாக்கு ஆயுதத்தால் வீழ்த்துவோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பிரச்சாரத்தை நிறைவு செய்த உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.